சிறார் நீதிச் சட்டத்தின்படி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் சிறார்களை பாதுகாத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும். ஆனால் இந்த நோக்கத்திற்கு மாறாக இந்தியாவின் சிறார் நீதி அமைப்பானது கடுமையான நிர்வாக தாமதங்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளின்றி மிகவும் பலவீனமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறார் நீதி மற்றும் சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் நாட்டின் தற்போதைய நீதி பரிபாலன அமைப்பிற்குள் 50,000த்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் வரை சிறார் நீதித்துறையின் கீழ் இருந்த சுமார் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் 55% நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிபதிகள் மற்றும் சமூக பணியாளர்கள் அடங்கிய முழுமையான அமர்வு இல்லாததே இந்த தேக்கத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. மேலும் 30% குழுக்களில் இலவச சட்ட உதவி மையங்கள் இல்லை என்றும் 14 மாநிலங்களில் 16 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான போதிய பாதுகாப்பு இடங்கள் இல்லை என்றும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. சிறார் நீதிச் சட்டத்தின்படி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் சிறார்களை பாதுகாத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும். ஆனால் இந்த நோக்கத்திற்கு மாறாக இந்தியாவின் சிறார் நீதி அமைப்பானது கடுமையான நிர்வாக தாமதங்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளின்றி மிகவும் பலவீனமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறார் நீதி மற்றும் சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் நாட்டின் தற்போதைய நீதி பரிபாலன அமைப்பிற்குள் 50,000த்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் வரை சிறார் நீதித்துறையின் கீழ் இருந்த சுமார் 1,00,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் 55% நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிபதிகள் மற்றும் சமூக பணியாளர்கள் அடங்கிய முழுமையான அமர்வு இல்லாததே இந்த தேக்கத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. மேலும் 30% குழுக்களில் இலவச சட்ட உதவி மையங்கள் இல்லை என்றும் 14 மாநிலங்களில் 16 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான போதிய பாதுகாப்பு இடங்கள் இல்லை என்றும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது.